Hi friends, welcome to poriyalaninpayanam. இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா broaching operation என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோஸில் கிரைண்டிங் வீலோட ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் இன்கேஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? இந்த இடத்துல ப்ரௌச்சிங் ஆப்ரேஷன் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரௌச்சிங் ஆப்ரேஷன்றது என்ன அப்படின்னா மெயினாக இது ஒரு செகண்டரி மிஷினிங் ஆப்ரேஷன். ஓகேங்களா? செகண்டரி மிஷினிங் ஆப்ரேஷன்னா என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போது எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பிளேட் இருக்குது. ஓகேங்களா? ஒரு பிளேட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ட்ரில்லிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு ஒரு ட்ரில் தேவை. ஆனால் வந்து டைரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளால் ட்ரில் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் சைஸில் ஃபஸ்ட்டு ட்ரில் மட்டும் ஒரு ரவுண்டு ஷேப்பில் ட்ரில்லிங் ஆப்ரேஷன் மூலிமா ட்ரில் மட்டும் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ஷேப் வேணும் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரௌச்சிங் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ட்ரில்லிங். ஓகேங்களா? செகண்டாக ஆப்ரேஷன் பண்ணது தான் நம்மளுக்கு ப்ரௌச்சிங். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரௌச்சிங் ஆப்ரேஷன்றது ஒரு செகண்டரி ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? செகண்டரி ஆப்ரேஷன் மெயினாக இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் சர்க்குலர் ஹோல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும், ஓகேங்களா, மெயினாக இதை யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா நான் சர்க்குலர் ஹோல்ஸ் and then enlarging the existing holes. ஓகேங்களா? என்லார்ஜ் பண்ணுறதுக்காகவும் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்காகவும் தான் நம்மளுக்கு மெயினாக வந்து இந்த ப்ரௌச்சிங் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுவே வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் இப்போ ஒரு ரெக்டாங்குலரோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ நம்மளுக்கு ட்ரில்லிங் தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இந்த ப்ரௌச்சிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுவும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரௌச்சிங் ஆப்ரேஷன் மூலிமா வச்சு ஒரு லார்ஜ் சைஸ் ஆஃப் நான் சர்க்குலர் ஹோல்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்மால் சைஸ் ஆஃப் நான் சர்க்குலர் ஹோல்ஸை நம்மளோட ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதையும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அதே போல் இந்த நம்மளுக்கு என்ன ஷேப் தேவையோ, ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ஒரு உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஷேப்போ இல்லை எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் தான் வந்து நம்மளுக்கு மெயினாக அந்த ப்ரௌச்சிங் டூல் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ரௌச்சிங் டூல் வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து ப்ரௌச்சிங் டூல். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஷேப்புக்கு தேவையோ அந்த சேம் டைப் ஆஃப் ஷேப்புக்கு தான் இந்த ப்ரௌச்சிங் டூலை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதையும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ப்ரௌச்சிங் ஆப்ரேஷன்ஸில் எப்பொழுதுமே வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது பேக்லேருந்து புஷ் மட்டும்தான் பண்ணுவோம், புல் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஏன் புஷ் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரௌச்சிங் டூலோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த், அதாவது மெயினாக எந்த ஒரு மெட்டீரியலும் எடுத்துக்கிட்டாலும் அதோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணும்போது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த், அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் டென்சைல் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் கம்ப்ரெசிவ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் ப்ரௌச்சிங் டூல் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு கம்ப்ரெசிவ் புஷ் டைப். ஓகேங்களா? புஷ் டைப்பில் தான் வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸஸை கொடுத்து நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரௌச்சிங் ஆப்ரேஷன் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரௌச்சிங் ஆப்ரேஷன்ஸோட டைமிங் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரௌச்சிங் டைம் ஈக்குவல் டு L/V. வின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், லீனியர் வெலாசிட்டி ஆஃப் ப்ரௌச்சிங் டைம். ஓகேங்களா? வெலாசிட்டி, ஓகேங்களா, லீனியர் வெலாசிட்டி இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். ப்ரௌச்சிங்கில் தான் வந்து இருக்கிறதுலே வந்து கம்மியான வெலாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 0.1 to 0.5 மீட்டர்/மினிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சிம்பிளாக ஏன் வெலாசிட்டி இந்த இடத்துல நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காரணம் சொல்கிறோம் பாருங்கள். சரிங்களா? மெயினாக வந்து இன்கேஸ் ஆஃப் நம்ம ஹை வெலாசிட்டி, ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ப்ரௌச்சிங் ஆப்ரேஷன்ஸில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது என்ன ஃபோர்ஸஸ் அப்படின்னா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸஸ். உங்களுக்கு கிளியராக ஃபஸ்ட்டே சொன்னது தான். கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இதோட ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்கும். ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகக்கூடிய வெலாசிட்டியும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா?
அப்போ வெலாசிட்டியும் ஃபோர்ஸஸும் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான பவர் கன்சம்ஷன் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அந்தளவு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ரைம் மூவர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? அதனால தான் வந்து மெயினாக வந்து இதோட வெலாசிட்டியை நம்ம கம்மியாக வச்சுருக்குறோம். ஓகேங்களா? அகைன் ஒரு டைம் கூட சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு மெயினாக கம்ப்ரசிவ் ஃபோர்ஸஸ் தான் கொடுக்குறோம். சரி, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸஸ் நம்மளுக்கு அதிகம், அதனால் க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸும் நம்மளுக்கு அதிகம். சரிங்களா? அதனால் க்ரியேட் ஆகக்கூடிய வெலாசிட்டியும் அதிகம். இப்படி அதிகமாக இருக்கும்போது ப்ரைம் மூவரோட ஓகேங்களா, ப்ரைம் மூவரோட பவர் கேரிங் கெப்பாசிட்டி நம்மளுக்கு அதிகம். கரெக்டுங்களா? அந்தளவு பவர் கெப்பாசிட்டி கேரி பண்ணக்கூடிய ஒரு ப்ரைம் மூவர் நம்மளுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம வெலாசிட்டியை இந்த இடத்துல நம்ம கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து லீனியர் வெலாசிட்டி 0.1 to 0.5 மீட்டர் பர் மினிட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்த ப்ரோச்சிங் ஆப்ரேஷன்ஸ் இதோடது இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து எல்ன்றது நம்மளுக்கு அதோட திக்னஸ். ஓகேங்களா? L ஈக்குவல் டு திக்னஸ் இன்ட்டு ஏபி ப்ளஸ் ஓஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அதே போல் இந்த இடத்துல ப்ளஸ் எல்இ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணுவோம். எல்இன்றது என்ன அப்படின்னா, சரிங்களா, எஃபெக்டிவ் ஆர் கட்டிங் லென்த் இந்த இடத்துல இருக்கும். அதோட லென்த் கரெக்டாக இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. எல்இன்றது இதுதான், கட்டிங் லென்த். எல்இ இதுதான் வந்து நம்மளுக்கு டோட்டல் கேபிட்டல் எல் ஸ்மால் டி திக்னஸ் அப்ரோச்சஸ். ஓகேங்களா? ஏபி இந்த இடத்துல வருது நம்மளுக்கு ஏபி. ஓகேங்களா? ஏபி ஓவர் இந்த எல்இ தான் வந்து நம்மளுக்கு மெயினாக நோட் பண்ணிக்கோங்க, எஃபெக்டிவ் ஆர் கட்டிங் லென்த். ஓகேங்களா? எல்இ ஸ்மால் எல்இ வந்து கட்டிங் லென்த். கட்டிங் லென்த் இதில் நம்மளுக்கு திக்னஸ் ஏபிஓஆர் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மெயினாக எல்இ மட்டும் நம்மளுக்கு தெரியாது. இந்த எல்இன்னா என்ன அப்படின்னா, ஸ்மால் எல்இ ஈக்குவல் டு ரஃப் மிஷினிங் ஆஃப் லென்த் ப்ளஸ் ஸ்மூத் ரஃப் மிஷினிங், அதே போல் செமி ஃபினிஷ்ட் லென்த், அதே போல் ஃபினிஷ்ட் லென்த். ஓகேங்களா? இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயினாக எல்ஆர் எல்எஸ் அண்ட் எல்எஃப் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது எல்ஆர்ன்றது என்ன அப்படின்னா, ஆர் மீன்ஸ் ரஃப் டீத்தோட அந்த லீனியர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். எஸ்ன்றது என்ன அப்படின்னா இந்த செமி ஃபினிஷ்டு டீத்தோட டிஸ்டன்ஸ். அதே போல் ஸ்மால் எஃப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம், அது வந்து ஃபினிஷ்டு டீத்தோட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல வந்து கட்டிங் லென்த். இந்த கட்டிங் லென்த்து நம்மளுக்கு மெயினாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்கள். டைப் ஆஃப் கட்டிங் டீத். இந்த கட்டிங் டீத் அதாவது மெயினாக வந்து ப்ரௌச்சிங்கில் 3 டைப் ஆஃப் கட்டிங் டீத் இருக்குது. ஓகேங்களா? என்ன அப்படின்னா ரஃப் டீத், செமி ஃபினிஷ் டீத் அண்ட் ஃபினிஷ் டீத். இந்த 3 கட்டிங் டீத்தில் இருந்து தான் நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். மெயினாக வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து இந்த மெட்டீரியல் ரிமூவல். ஓகேங்களா? மெட்டீரியல் ரிமூவல் வந்து இந்த ரஃப் டீத் தான் வந்து நம்மளுக்கு பண்ணது மெயினான விஷயம். ஓகேங்களா? இந்த ரஃப் டீத்தோட லென்த்துக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா, எல்ஆர் ஈக்குவல் டு என்ஆர் இன்ட்டு பிஆர். பின்றது இந்த இடத்துல பிச் ஆஃப் ரஃப் டீத், என்ஆர்ன்றது நம்பர் ஆஃப் ரஃப் டீத். ஓகேங்களா? என்ஆர் ஈக்குவல் டு டெப்த் ஆஃப் ரஃப் டீத் டிவைடட் பை ஹைட் ஆஃப் ரஃப் டீத். ஓகேங்களா? இந்த இடத்துல அகைன் ஒன் டைம் கூட மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த டீன்றது என்ன அப்படின்னா டெப்த். ஓகேங்களா? ரஃப் டீத்தோட டெப்த். இந்த ஹெச்ன்றது என்ன அப்படின்னா ரைசர் ஆஃப் ரஃப் டீத் இல்லை ஹைட். ஓகேங்களா? ஹைட் ஆர் ரைசர் ஆஃப் ரஃப் டீத்தரோட ஹைட் ஆர் ரைசர். ஓகேங்களா? கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செமி ஃபினிஷ்ட் டீத். மெயினாக இந்த செமி ஃபினிஷ்ட் டீத்தோட வேலை என்ன அப்படின்னா, சரிங்களா, ஆல்ரெடி ரஃப் டீத் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் ரிமூவல் ரேட்டை பண்ணிடும். இந்த செமி ஃபினிஷ் டீத் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியலை வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணும். ஆஸ் வெல் எஸ் ஷேப் அண்ட் சைஸஸை மேக்ஸிமம் இது வந்து நம்மளுக்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறோம். அதே போல் ஷேப் அண்ட்
ஷேப் அண்ட் சைஸை வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த செமி ஃபினிஷ் டீத் வந்து கொண்டு வந்துடும். ஓகேங்களா? அதே போல் இதுக்கு எல் செமி ஃபினிஷ் டீத்துக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா என்எஸ் இன்ட்டு பிஎஸ். என்எஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என், ஓகேங்களா, டிஎஸ் டிவைடட் பை ஹெச்எஸ். இதோட வேல்யூஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் செமி ஃபினிஷ் டீத் வந்து 4 to 10. இந்த நம்பர் ஆஃப் டீத்துக்குள்ஸ் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ஒன் ஃபினிஷ் டீத். ஃபினிஷ் டீத்தோட வேலை என்ன அப்படின்னா மெயினாக வந்து குட் சர்ஃபேஸ் ஃபினிஷை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? நம்மளுக்கு தேவையான ஷேப்பை கரெக்டாக கொண்டு வந்திருக்கும். ஃபைனல் ஃபினிஷ்டு ஷேப். ஓகேங்களா? ஃபினிஷ்டு ஷேப் அண்ட் ஃபினிஷிங். ஓகேங்களா? இது மெயினாக இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து இந்த ஃபினிஷ் டீத் வந்து செய்யும். சரிங்களா? அதே போல் இந்த ஃபினிஷ் டீத்தோட லென்த்துக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா என்எஃப் இன்ட்டு பிஆர். என்எஃப்ன்றது என்ன அப்படின்னா டிஎஃப் டிவைடட் பை ஹெச்எஃப். இதோட நம்பர் ஆஃப் டீத் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 to 6 நம்பர் ஆஃப் டீத் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதில் கம்பேரிட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிச்சோட வேல்யூஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா ரஃப் டீத் அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ் செமி டீத்தை விட. ஃபினிஷ் டீத் அதை விட கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் தான் ஹைட்டும். ஓகேங்களா? ஹைட்டும் இதே சேம் ஆர்டரில் தான் இருக்கும். இதையும் கரெக்டாக கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஆஃப் கொஷின்ஸில் ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அது என்ன கொஷின்ஸ் பாருங்கள். நம்பர் ஆஃப் டீத் இன் காண்டாக்ட் at any given point of time during broaching operation. During broaching. இப்போ இந்த கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்குறாங்க வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டீத் இன் காண்டாக்ட் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் டூரிங் ப்ரோச்சிங். இதுக்கான வேல்யூஸ் என்ன அப்படின்னா திக்னஸ் டிவைடட் பை பிச். ஓகேங்களா? இதுதான் வந்து அது நம்பர் ஆஃப் டீத்துக்கான ஃபார்முலாஸ். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டி டிவைடட் பை பிஆர். ஓகேங்களா? ஜென்ரலாக பிஆர் ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து பிஆர் வேல்யூஸ் தான் வந்து கம்பேரிட்டிவ் அதை கம்பேர் பண்ணும் போது நம்மளுக்கு அதிகம். ஓகேங்களா? அதாவது இந்த கொஷின்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு இதுலேருந்து மினிமம் டீத். ஓகேங்களா? மினிமம் டீத் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிஆரோட வேல்யூஸ் அதிகம். அப்போ கண்டிப்பாக மினிமம் நம்பர் ஆஃப் டீத் வந்து கிடைக்கும். கேட்டுங்களா? இதுவே வந்து மேக்ஸிமம் டீத் கேட்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பிஆருக்கு பதிலாக நம்ம பிஎஃப் மென்ஷன் பண்ணிப்போம். சரிங்களா? பிஎஃப் மென்ஷன் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீத் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதிலிருந்து கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டுங்களா? உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சில கொஷின்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேங்களா? டெப்த் ஆஃப் கட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஹோலோட டயாமீட்டர் வந்து ஒரு 20 mm சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. பட் ப்ரோச்சிங் ஆப்ரேஷன்ஸ் மூலிமா வந்து அதை என்லார்ஜ் பண்ணுறோம். எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னா 30 mm. ஓகேங்களா? 30 mm வரைக்கும் நம்ம அந்த ஹோலை வந்து பெருசு பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது போல் 2 ஹோல்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதோட ஹோல் சைஸ் வந்து 20, அதே போல் இதோட ஹோல் சைஸ் வந்து 30. இந்த 30 வந்து நம்ம ப்ரோச்சிங் ஆப்ரேஷன்ஸ் மூலிமா மென்ஷன் பண்ணுறோம். இப்போது இதோட டெப்த்துக்கான ஃபார்முலாஸ் என்னது? டி ஈக்குவல் டு 30 - 20 டிவைடட் பை 2. இது மோரலஸ் வந்து நம்மளுக்கு 10 டிவைடட் பை 2 வரும், 5 mm வரும். மோரலஸ் நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இன்கேஸ் ஆஃப் ரெண்டாவது கொஷின்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். ஹோலோட சைஸ் வந்து 50 mm. ஸ்கொயர் ஹோலோட சைஸ் நம்மளுக்கு 70 mm. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இதோட டயக்ராம்ஸ் எப்படி இருக்கும்?
ஓகேங்களா. இந்த போல் நம்ம ஸ்கொயர் டயக்ராம்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். இதோட சைஸ் வந்து அவங்க கொஷின்ஸில் கொடுத்துட்டாங்க 70 mm அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டுங்களா. அதே போல் இதுவும் 70 mm தான் இருக்க போது, இதுவும் 70 mm, இதுவும் 70 mm. இதோட டயாமீட்டர் வந்து அவங்களுக்கு கொஷின்ஸில் கொடுத்துட்டாங்க எவ்வளோ அப்படின்னா 50 mm. இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது டயாமீட்டர். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. இதை நீங்கள் வந்து ஒரு ரேடியஸ்னு எடுத்துக்காதீங்க. இது வந்து டயாமீட்டர். சாரி, இந்த இடம்ல இது வரைக்கும். ஓகேங்களா, இதுவும் ஆக்சுவலி டயாமீட்டர். ஸோ இதிலிருந்து இப்போ டெப்த் ஆஃப் கட் கேட்குறாங்க அப்படின்னா D = நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 70 - 50 /2. அப்போது 20/2ன்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். ஸோ 10 mm அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். கரெக்டுங்களா. இது ஆக்சுவலி தப்பு. ஓகேங்களா, இப்படி நம்ம போடக்கூடாது டெப்த் ஆஃப் கட்டு. ஓகேங்களா, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இதோட மூளை விட்டத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, இதோட மூளை விட்டத்தோட டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ D = 70√2 - 50/2. இதிலிருந்து கிடைக்கிறதா வந்து நம்மளுக்கு டெப்த் ஆஃப் கட். ஓகேங்களா, டெப்த் ஆஃப் ரிமூவல், டெப்த் ஆஃப் கட். ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன் கேஸ் ஆஃப் ஸ்கொயர் ஓலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதோட மேக்ஸிமம் சைஸ், அதாவது மூளை விட்டத்தை தான் எடுத்துக்கணும் அதோட சைஸுக்கு. ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்டான ஃபார்முலாஸ். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை மறந்துடுவாங்க. ஸோ இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ப்ரௌச்சிங் ஆப்ரேஷன்ஸ், அதாவது இந்த வீடியோஸில் ப்ரௌச்சிங் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னது, அதை டைமிங், ஓகேங்களா, ப்ரௌச்சிங் டைமிங்கான ஃபார்முலாஸ், அதோட வெலாசிட்டி, அதே போல் அதோட கட்டிங் லென்த்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அந்த வீடியோஸில் பார்த்துருப்போம். சரிங்களா, இது வரைக்கும் மோரர்லெஸ் மிஷினிங், ஓகேங்களா, மிஷினிங் சாப்டர் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. சரிங்களா, இன் கேஸ் ஆஃப் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா, ப்ரொடக்ஷன் டாபிக்ஸில் மெயினாக ப்ரொடக்ஷன் அப்படின்னாவே மெட்டல் கட்டிங் அண்ட் மிஷினிங், இந்த 2 டாபிக்ஸுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதுக்கான PDF மெட்டீரியல்ஸும் நம்மளுக்கு டெலிகிராம் சேனல்ஸில் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, உங்கள் கேசஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம வரக்கூடிய வீடியோஸில் இந்த மிஷினிங் டாப்பிக்கோட ப்ராப்ளம்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.